அரசு பள்ளி மைதானத்தில் கண்டெடுக்கப்பட்ட அதிசய பொக்கிஷம். தொல்லியல் ஆய்வாளர்கள் கொடுத்த அதிர்ச்சி தகவல். திருச்சி மாவட்டம் முசிறி பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளூர் கிராமத்துல அரசு பள்ளி மைதானத்துல ஒரு பழமையான மண் பாண்டம் கிடைச்சிருக்கு. சிறுவர்கள் அங்க விளையாடிட்டு இருக்கும் பொழுது இந்த மண் பாண்டத்தை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உள்ள தங்கமோ புதையலோ இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட அந்த மண்ணையும் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தாலிக்குள்ள இருந்த அத்தனை மண்ணையும் வெளியில எடுத்து போட்டிருக்காங்க. இதுல ஒரு சிறுவன் உள்ள போயே பார்த்திருக்காங்க. அந்த மிகப்பெரிய தாழிக்குள்ள மண் விளக்கு, எலும்பு துண்டு, மண் பானை இந்த மாதிரியான பொருட்கள் கிடைச்சிருக்கு. தங்கமோ புதையலோ கிடைக்கல அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இந்த வீடியோவை அவங்க சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்திருக்காங்க. இந்த வீடியோ முசிறி தாசில்தார் லோகநாதன் மற்றும் முசிறி சப் கலெக்டருடைய கவனத்துக்கு போயிருக்கு. அதை தொடர்ந்து சப் கலெக்டர் உத்தரவின் பெயர்ல முசிறி வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் அந்த இடத்துக்கு போய் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அந்த மண் பாண்டத்தையும் அவங்க செக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொல்லியல் ஆய்வாளர்களுமே அந்த மண் பாண்டத்தை சோதனை பண்ணிருக்காங்க. பழங்கால முதுமக்கள் இந்த தாழிகளை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈம சின்னங்களா பயன்படுத்தி இருக்கலாம். அதனால இந்த தாழிக்குள்ள நச்சு உயிர்கள், விஷ வாயுக்கள் இருக்கலாம். குழந்தைங்க இதுக்குள்ள போறது ரொம்ப தப்பு. சிறுவர்கள் இதுக்குள்ள போகக்கூடாது. ஆபத்து தெரியாம விளையாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து வருவாய் துறையினரால இந்த பொருட்கள் கைப்பற்றி தொல்லியல் துறையினர் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், எம்சிஆர் காட்டன் கிளப்.